நபர்கள் அந்த ஒரு நபர்களை உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை நேர்ல கூட போயிட்டு ரொம்பவும் சர்வ சாதாரணமா போதை எழுச்சி தமிழர் அவரினுடைய புரட்சி பயணமாகிய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த ஒரு பெயர்ல கிட்டத்தட்ட ஒரு 150 தொகுதிகளை அவர் பார்த்திருக்கிறாரு. 2.5 கோடி வாக்காளர்களை சந்திச்சு அவர்களுடைய குறைகளானது என்ன அப்படின்ட்டு கேட்டு தெரிஞ்சிருக்கிறாரு. இதுல பல்வேறு விதமான வாக்குறுதிகளை, அதாவது நம்ப தகுந்த வாக்குறுதிகளை அவர் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை மக்கள் ஆரவாரத்தோட அவரை வரவேற்று அவர் பேசக்கூடிய வார்த்தைகளையும் அனைத்தையும் உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில அவர் தரக்கூடிய மிக முக்கிய வாக்குறுதிகளினுடைய தொகுப்பு இந்த வீடியோவானது இருக்க போகுது. தமிழ்நாட்டில் இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலையானது நிலவி வருதுன்னே சொல்லலாம். இதை தவிர்க்கும் விதத்தில் மக்கள் கடந்த காலகட்டத்தில் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே போல் தமிழகத்தினுடைய அமைதியானது மீட்டெடுக்கப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி, மிகவும் முக்கியமான வாக்குறுதி. தாலிக்கு தங்கமானது மீண்டும் வந்து கொடுக்கப்படும். ஏழை மக்கள் அவர்களுடைய திருமணத்திற்காக தாலிக்கு தங்கமானது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அந்த ஒரு திட்டம். அதற்கப்புறமா எடப்பாடி அவரும் தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஒரு கடந்த ஒரு 4.5 வருஷமாகவே இது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது அஇஅதிமுகவினுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா மீண்டும் வந்து மக்களுக்கு போய் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. மணமக்களுக்கு வேட்டி சேலையானது வழங்கப்படும். அதாவது மணமக்களினுடைய வேட்டி சேலையானது குடும்ப உறவுகள் கொடுக்கக்கூடியதா இருக்கக்கூடிய பட்சத்தில் வேட்டி சேலையானது வழங்கப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி. பொங்கல் பண்டிகைக்கு 2500 ரூபாய் உத்தரவாதமாக கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொங்கலுக்கு ஒவ்வொரு வீடுகளிலுமே செலவுகளானது மிகப்பெரிய அளவிற்கு. தமிழனின் பண்டிகையாக இருக்கக்கூடிய பொங்கலுக்கு மக்கள் எல்லோரும் பயன்பெறும் வகையில் 2500 ரூபாயானது கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி. மாணவர்களுக்கு மீண்டும் மடிக்கணினியானது மீண்டும் வழங்கப்படும். ஏன்னா அந்த மடிக்கணினியை இதன் மூலமா வந்து மிகப்பெரிய அளவு பயன்பெற்று இன்னைக்கும் அப்ராட்ல மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆரம்ப காலகட்டத்தில் அம்மா லேப்டாப் அதை யூஸ் பண்ணி அதன் மூலமா பயன்பெற்று இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து மிகைப்படுத்த முடியாத ஒரு விஷயம். இந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியை அவர் கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீடு ஆனது கட்டித்தரப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி. அதாவது வீடுன்றது ஒரு மனிதருக்கு எவ்வளவு ஒரு அத்தியாவசியமானது. இந்த மாதிரி ஏழ்மையான ஒரு சூழல்ல அவங்களால வீடு கட்ட முடியாம இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசு கிட்ட போயிட்டு எங்களுடைய வீடானது தேவையானது இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்துல அவங்களுக்கு வீடானது கட்டித்தரப்படும் அப்படின்னு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு. போதைப் பொருள்களுக்கு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். இப்போ சமீபத்துல பள்ளிகளுக்கு அருகிலேயே கல்லூரிகளுக்கு அருகிலேயே ரொம்பவும் சர்வ சாதாரணமா போதைப் பொருள் விற்பனையானது இருக்கக்கூடிய பட்சத்துல இதை தவிர்க்கும் விதமா போதை கலாச்சாரத்திற்கே ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி. ரொம்ப முக்கியமான வாக்குறுதியா மாணவர்கள் மத்தியில் மிகவும் எழுச்சியை இந்த வாக்குறுதியானது ஏற்படுத்தியிருக்கு. ஏழை நெசவாளர்களுக்கு பசுமை வீடுகளானது கட்டித்தரப்படும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கைத்தறி நெசவுன்றத பல காலம் செஞ்சுக்கூடிய அவங்க சொந்த வீடு இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு வீடுகளானது கட்டித்தரப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதியும். நீர்நிலைகளினுடைய தூர் வாரக்கூடிய பணிகளானது மிகவும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நீர்நிலை அப்படின்றது கோடை காலத்தில் ரொம்ப முக்கியமானது, நீருக்கு ஆதாரமானது. இதை வந்து மேம்படுத்தும் விதமாக அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பாகம் 2 வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இதன் மூலமா கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய குடிநீர் தேவையானது மிகப்பெரிய அளவு பூர்த்தி செய்யக்கூடிய சூழல்ல இதற்கான 2ஆம் திட்டமானது வகுக்கப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி. காவிரி குண்டாறு திட்டம், காவிரி பகுதியில் இருக்கக்கூடிய குண்டாற்று அதை வந்து மேம்படுத்தும் விதமா இந்த ஒரு திட்டமானது செயல்படுத்தப்படும் தேர்தல் வாக்குறுதி. ராமநாதபுரம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல நீரானது நிரப்பப்படும்
அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி. அப்புறம் முந்திரி கொட்டைகளை கையால் பறிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை மாறி அதற்காகவே நவீனமான எந்திரமானது கொண்டு வரப்படும், நிறுவப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. முந்திரி வேலைகளை நம்பிய பல அரியலூர், தருமபுரி போன்ற பல பகுதியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முந்திரி விவசாயிகளுக்காக இப்படி ஒரு தேர்தல் வாக்குறுதி. அப்புறம் பலாப்பழத்தினை பதப்படுத்தக்கூடிய நிலையங்கள் அமைக்கப்படும். பன்ருட்டி பலாப்பழத்துக்கு ஒரு தனி மவுசே இருக்கு. அந்த வகையில் பன்ருட்டியில் இருக்கக்கூடிய பலாப்பழங்கள்ல பதப்படுத்தி அதை வந்து அதிநவீனப்படுத்தி அதை வந்து விற்பனை செய்யக்கூடிய வகையில் பதப்படுத்தும் நிலையமானது அமைத்து தரப்படும். தீபாவளிக்கு தரமான சேலையானது ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. தீபாவளி பண்டிகை ரொம்ப முக்கியமான பண்டிகை. இந்த காலகட்டத்தில் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் விதத்தில் அவங்களுக்கு சேலையானது கொடுக்கப்படும் தமிழக அரசின் மூலமாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. மானிய விலையில் ஸ்கூட்டி, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வாகனம் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு வாகனம் வேணும் அப்படின்றதுக்காக மானிய விலையில் அரசே முன் வந்து ஒரு ஸ்கூட்டியை அவங்களுக்கு வழங்குறதுக்கான வழிவகைகள் செய்து தரப்படும்ன்ற வாக்குறுதி. அப்புறம் அம்மா மினி கிளினிக், கிட்டத்தட்ட 4000 அம்மா மினி கிளினிக்கானது துவங்கப்படும். இதன் மூலமாக தனியார் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய, அங்கு சென்று மிக பெரிய அளவு பணமினை இழக்கக்கூடிய ஏழை மக்கள் உதவி பெறக்கூடிய வகையில் இந்த ஒரு தேர்தல் வாக்குறுதி. அதுக்கப்புறம் மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு அதிகப்படியான உதவித்தொகையானது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே போல் விவசாயிகளுக்கு கறவை மாடு, ஆடு, கோழி இந்த மாதிரியான, அதாவது அவங்களுடைய விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களை வழங்கப்படும். இதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம் மேலும் வந்து மேம்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதி இன்னும் நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பயன்பெறணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே வடிவமைக்கப்பட்டு அதை செயல்படுத்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருக்கிறாரு. இப்போது இந்த சூழ்நிலைக்கு பல்வேறு விதமான கேள்விகளும் நமக்கு எழுது. கடந்த ஒரு 4.5 வருஷமாகவே கிட்டத்தட்ட இப்போது இருக்கக்கூடிய திமுகவினுடைய முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் பல்வேறு விதமான முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அவர் எவ்வளவு ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறாரு, அதே சமயத்தில் அதற்கான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படுமா, அதற்கு மூலமாக எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது அப்படின்றத வெளிப்படையாக சொல்ல முடியுமா அப்படின்ட்டு எடப்பாடியார் அவர்கள் கேள்வியை முன்வைக்கிறாரு. அந்த கேள்வியானது நியாயமாகவும் இருக்குது. இதில் என்ன ஒன்று அப்படின்னா, முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா இந்த மாநிலங்கள் எல்லாமே முன்னாடி போயிருக்கு. நம்ம பின்னாடி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத அவங்க கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய போகிறோம் அப்படின்ட்டு 2021 தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. இன்னைய வரைக்கும் அதை நிறைவேற்றின பாடே இல்லை. அதற்கு அவங்களுடைய முன்னெடுப்புகளானது என்ன இருக்கு? இப்போது எடப்பாடியார் அவர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்குமே, நீட்டை பொறுத்த வரைக்குமே வெளிப்படையாக சொல்லி ஏழை மாணவர்கள் பயன்பெறும் விதத்தில் 7.5% அரசு பள்ளியில் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடாக வாங்கி கொடுத்தாரு. இதன் மூலமாக பல பேர் படித்து டாக்டராக இருக்கிறாங்க. அந்த மாதிரி திமுக அரசாங்கம் யாரையாவது இந்த மாதிரி நீங்கள் நீட்டுக்கு எதிராக இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் யாரையாவது அடையாளம் காட்ட முடியுமா? இந்த 5 வருஷத்தில் நாங்கள் எதிராக போராடிட்டு இருக்கோம், எங்களுக்கு தான் அந்த சூட்சமும் தெரியும் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்களே, யாரையாவது அடையாளப்படுத்த முடியுமா அப்படின்ட்டு எடப்பாடியார் கேட்குறாரு. அந்த கேள்வியானது மிகவும் நியாயமான ஒரு கேள்வியாகவும் இருக்குது. இதில் இந்த கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்திருக்கக்கூடிய நபர்களை திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு நபர்களை, உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை நேரில் கூட போயிட்டு பார்க்காததுக்கான காரணமானது என்ன அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதே வகையில் சமீபத்தில் கிட்னி திருட்டு அப்படின்ற ஒரு விஷயமானது நாமக்கல் அந்த பகுதியில் ரொம்ப பரவலாக நடந்துட்டு இருக்கதாகவும், இதற்கான முறையான விசாரணையானது சரியாக நடக்கலை அப்படின்ற மாதிரியும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதே போல் பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்களுடைய வேலையை நாங்கள் முழு நேரமாக ஆக்கித்தரோம் கொடுத்துருக்கூடிய வாக்குறுதி பொய்த்து போனது. தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்துருக்கூடிய வாக்குறுதி என்ன ஆச்சு? அது மட்டும் இல்லாமல் பழைய ஓய்வூதியதாரர்களுக்கு தேர்தல் சமயத்தில் 2021 சமயத்தில் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, அது என்னாச்சு? வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கூடிய வாக்குறுதி என்னாச்சு? இப்படி பல்வேறு விதமான எங்கே போனாலும் நாங்கள் கொடுத்துருக்கூடிய 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதில் எல்லாமே நிறைவேற்றிட்டோம் அப்படின்ட்டு பெருமையாக மார்த்தட்டி பேசிகிட்டு இருக்கக்கூடிய திமுக கட்சியை சேர்ந்தவர்களுக்கு
எடப்பாடியார் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் இப்படி பல இருக்கு. இருந்தாலும் இதற்கான முறையான பதில்களானது கிடைக்கப்பெறலை அப்படின்ட்டு எடப்பாடியார் அவர்கள் திமுக அரசாங்கத்தின் மீது குற்றமானது சாட்ட வைக்கிறார். இதே சூழல்ல 2026 சட்டமன்ற தேர்தலில் அதாவது மக்களுக்கு பயன் தரக்கூடிய மிக முக்கிய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமா ஆட்சி அரியணையில ஏறுவாரு அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவு அவர் மீது அபிமானம் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களில் ஒருவனா நானும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.